வெல்கம் டு மேட் மேரி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கோஸ்ட் ஸ்டோரியை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். 1975 வருஷம் லூட்ஸ்ங்கிற ஒரு ஃபேமிலி நியூயார்க்ல இருக்கிற அம்டிவில்லிங்கிற ஒரு வீட்டுக்கு குடி வர்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 112, அதாவது ஓசன் ஸ்ட்ரீட், ஓசன் அவென்யூ 112 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி குடி வந்து கரெக்டா 28 நாள் இந்த வீடே வேணாம் அப்படின்னு தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஏன் அப்படின்னா 1974 வருஷம் டெஃபலோ அப்படிங்கிற ஒரு நபர் பண்ண ஒரு சம்பவம் தான். ஆக்சுவலா இந்த சம்பவம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 1973 சொல்றாங்க, சில பேர் வந்து 1974ன்றாங்க. கூகுள்ல நான் தேடி பார்த்த வரைக்கும் 1974 தான் டிக்ளேர் பண்றாங்க. 1975 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வந்தது. 1974 வருஷம் இந்த ஃபேமிலி வந்து குடி வர்றாங்க. யாரு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது டெஃபலோ அப்படிங்கிற ஒரு நபரோட குடும்பம் 1974 வருஷம் அம்டிவில்லிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல குடி வராங்க. இவங்க குடி வந்து ஒரு மாசம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க குடி வந்த ஒரு வாரத்திலேயே டெஃபலோ அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில ஒருத்தருக்கு தலைக்குள்ள வந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மர்மமான சத்தம். அது எப்படின்னா ஓ அப்படின்ற மாதிரி ஒரு மர்ம குரல் வந்து அவரோட மனசுக்கும் உள் மனசுக்கும் சரி அவரோட தலைக்குள்ள மட்டும் கேட்கறதா சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பிரம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈஸியா கடந்து போக ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. ஏன்னா இது வாரங்கள் போக 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 இவங்க ஃபேமிலியில இருக்காங்க எல்லாரும் யூஸ்வலா நல்லா எப்பயும் போல இவங்க வாழ்க்கை சகஜமா போயிட்டு இருந்தாலும் இவருக்கு மட்டும் வந்து ஒரு மாதிரி கொடூரமான நாளாவே போயிட்டு இருக்கு ஒரு நாள். ஏன்னா அவருக்குள்ள ஒரு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இந்த குரல் நமக்கு மட்டும் ஏன் கேக்குது, மத்தவங்க எல்லாம் விசாரிக்கிற உனக்கு ஏதாவது குரல் கேக்குதா, உனக்கு ஏதாவது குரல் கேக்குதா அப்படின்னு அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. ஆனா எல்லாரும் பார்த்தா எங்களுக்குலாம் ஒன்னும் குரல் கேட்கலன்னு சொல்லிடுறாங்க. கூட பிறந்த தங்கச்சியில இருந்து அக்கா எல்லாத்தையும் கேட்கறாங்க, யாருக்கு அப்படி குரல் கேட்கல. ஆனா இவருக்கு மட்டும் அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இது என்னன்னு புரியாம ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. இதுவே நாளடைவுல என்ன ஆகுதுன்னா, ஒரு மூணு படத்துல தனுஷ் இருப்பார்ல, சோ அவருக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும் தெரியுமா, ஒரு பிரம்ம மாதிரி வந்து கிரீன் கலர்ல அந்த பச்சை கலர்ல வந்து போகும்ல, சோ வந்து கொன்னுடு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு வியாதி மாதிரி வந்து இறந்து போவார்ல, சைக்காட்டிஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி இவருக்குள்ள ஒரு மன பிரம்ம மாதிரி வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து இது சாத்தானோட குரல்னு சொல்றாங்க. எது உண்மைன்றது நமக்கு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஃபேமிலி ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது இவருக்கு அந்த குரல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் இருக்கிற எல்லாருமே கொன்னுடுன்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா, அந்த குரலோட சித்திரவதை தாங்க முடியாம துப்பாக்கி எடுத்து கூட பிறந்த எல்லாரையுமே, அதாவது அந்த குடும்பத்துல இருக்க 6 பேருமே இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், கொடூரமா துப்பாக்கியால சுட்டு கொள்ள ஆரம்பிச்சிடாரு. உடனே நைட்ல பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் என்னடா அது மிட் நைட்ல இந்த மாதிரி துப்பாக்கி சொல்ற சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. சோ அங்க வந்து நியூயார்க் சிட்டி போலீஸ், அதாவது அமெரிக்காவோட போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரை கைது செய்யவும் ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க கைது செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விசாரணை நடக்குது. ஏன் இந்த மாதிரி கொடூரமான கொலை பண்ணீங்க, அவங்க என்ன பண்ணாங்க உங்களை அப்படின்னு விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் அந்த ஃபேமிலியில இருக்கும் போது, அதாவது அந்த வீடு தான் என் பிரச்சனை, அந்த வீட்டுல நான் இருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு குரல் என் தலையில கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னால நார்மலாவே இருக்க முடியல. ரூம்ல நான் தனியா உட்காரும் போது கூட எனக்கு அந்த குரல் கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த குரல் தான் என்னை இவங்க எல்லாம் கொல்ல சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் தரப்பு வாதத்தை கோர்ட்ல சொல்றாரு. இவர் ஏதோ மனநோயாளி, இவருக்கு வந்து புத்தி பேதலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லி ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அவர் செல்ல. இந்த சம்பவம் நடந்தது தெரியாம லூட்ஸ்ங்கிற ஃபேமிலி 1975 வருஷம் இந்த சம்பவம் இப்படி ஒன்று நடந்திருக்கதே வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லவே இல்லை. சொல்லாம இவங்களை வந்து எப்படியோ குடி வர வச்சுட்டாரு. இவர் குடி வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு வாரத்துல அவங்க வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு பன்னி மாதிரி வந்து ஒரு உருவம் நின்னதா சொல்றாங்க. ரெட் கலர்ல வந்து ஒரு பன்னி, அதாவது ஒரு பன்னி வந்து நின்றுருக்கு. நைட்ல வந்து கரெக்டா நிக்கிற மாதிரி, அந்த மரத்துக்கிட்ட வந்து நிக்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் இவர் மட்டும் அதை பார்த்ததாகவும் சொல்லப்படுது. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா ஒரு பேட் ஸ்மெல் வருதுன்னு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்குது. எல்லாருமே தன்னோட பொண்ணுங்களும் சரி, தன்னோட பசங்க எல்லாருமே, அவங்க ஃபேமிலியில இருக்க ஒய்ஃப் எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள கெட்ட வாட வந்துகிட்டே இருக்காது. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல் வருதுன்னு சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில எல்லாம் நெகட்டிவாவே நடக்க ஆரம்பிக்குது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாம படுத்துக்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துல இவருக்குமே அந்த குரல் கேட்டதா சொல்லப்படுது. அந்த குரல் கேட்ட உடனே இவர் வந்து சுதாரிச்சுறாரு. ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, இந்த வீட்டுல எல்லாம் தப்பா நடக்க சொல்லிட்டு அந்த வீடே வேணாம்னு சொல்லிட்டு 28 நாள் காலி பண்ணி போயிடுறாரு. இது உண்மையா இல்லையா அப்படின்னு போய் பார்க்கும்போது இதை நான் கூகுள்ல ரிசர்ச் பண்ணி தேடுறேன். அந்த கூகுள் மேப்ல போய் அந்த வீடு அந்த அட்ரஸ் தேடி பார்த்தா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடை மறைச்சுதான் வச்சிருக்கான். இப்ப இந்த வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோ நல்லா பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் எர்த்ல நான் எடுத்த வீடியோ. அந்த வீடியோ, அதாவது அந்த வீடை மட்டும் நான் தனியா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த வீடை மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓசன் ஸ்ட்ரீட், நியூயார்க் சிட்டில இருக்கிற ஓசன் ஸ்ட்ரீட். இதுதான் அந்த வீடு பாருங்க. அந்த வீடு தத்ரூபமா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படியே இந்த வீடு பாத்தீங்கன்னா 3Dல நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடை நம்ம இதுல பார்க்க முடியும். இதுவே நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷன்ல தெருல இறங்கி நடந்து போற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷன்ல போய் நீங்க தேடி பாத்தீங்கன்னா அந்த வீடு தூரத்திலே பாத்தீங்கன்னா பிளர் பண்ணி தான் காமிப்பாங்க. கிட்டத்துல பார்க்க முடியாது நம்ம யாராலையுமே. பாருங்க அந்த வீடு பிளர் ஆயிருக்கு பாத்தீங்களா. சோ இதுதான் அந்த வீடு, ஒரிஜினல் வீடு. சோ இந்த வீடை வந்து ஏன் பிளர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டு கவர்மெண்ட்டும் சரி, அந்த வீட்டை வச்சிருந்த அந்த ஹவுஸ் ஓனரும் சரி, அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த வீடு வந்து யாரும் பார்க்க கூடாது, அவங்களோட சேஃப்டிக்காக தான் நாங்க சொல்றோம். ஏன்னா இந்த வீடை
பாக்குறது கூட வந்து ஒரு தீய சக்தி வந்து உங்க ஃபேமிலிக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகலாம். அது பாக்குறது மூலியமா ஒரு பிரதிபலிக்குது இல்ல, அந்த வீடை பாக்குறது மூலியமா கூட வந்து உங்களுக்கு கெட்டது நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த வீடு பிளர் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ வரைக்குமே அந்த வீடை யாருமே வாங்க முன் வரல. அந்த வீடு தான் அப்படியே தான் கிடக்கு. ஸோ இந்த ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் யாரோ இறந்துட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த ஃபேமிலி, இந்த ஹவுஸ் ஓனர், இந்த ப்ராப்பர்ட்டி ஹேண்டில் பண்ணியிருக்காருல இப்ப இருக்க கரண்ட் ஓனர், அவருக்கும் கெட்ட சம்பவங்கள் நிறைய நடந்து அவருமே அந்த வீடை விற்க முடியாம கஷ்டப்பட்டதும் அவங்க ஃபேமிலியில அடுத்து டெத் நடந்ததாகவும் இது அப்படியே இப்ப கிடப்புல கிடக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேய் கதை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே மேபி நடந்திருக்காது. ஏன்னா ஒரு கூகுள்ல போய் ஒரு வீடை வந்து பாத்தீங்கன்னா மறைச்சு வைக்கிற அளவுக்கு ஏன் பண்ணணும் அப்ப அப்படின்றப்ப நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு பயம் வருது இல்ல. ஆகா, அப்ப இந்த வீடு வந்து உண்மையாவே பேய் வீடு தான் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா சில பேர் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க இறந்தா சொல்லப்படுறாங்க. இங்க இது சாத்தானோட இடம்னு சொல்றாங்க. அங்கதான் சாத்தான் வந்து இருக்கிறதாகவும் சாத்தானோட குரல் கேட்டுதான் வந்து டெஃபோல வந்து அந்த ஃபேமிலியை கொன்னதாகவும் சொல்லப்படுது. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அங்க ஏதோ ஒண்ணு மேபி நடந்திருக்கு, மர்மமான விஷயம். அது வந்து வெளியே வரல. இவருக்கு குரல் மட்டும் தான் கேட்டிருக்கு. மேபி அங்க இன்னும் வேற பிரேதாத்மா வேற ஏதாவது பேய் கூட இருந்திருக்கலாம். மேபி இவர் பார்த்திருக்கலாம், அதை அவர் சொல்லாம கூட போயிருந்திருக்கலாம். சோ இப்ப நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு டெத் நடக்குது, அதாவது ப்ரூட்டலா ஒரு டெத், துர்மரணம் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு சாபம் பிறக்கும். அந்த சாபம் அந்த இடத்த வந்து அப்படியே ஆக்குபை பண்ணிக்கும், அந்த இடத்த ஃபுல்லா பிடிச்சிக்கும். அந்த இடத்துக்கு யார் வாழ வந்தாலும் அவங்க வாழ விடாது, அதோட கோபத்துக்கு பலியாயிரும் சொல்லுவாங்க. மேபி ஒரு வீட்டுல ஒரு கொடூரமான ஒரு டெத் நடந்ததுன்னா அந்த வீட்டுக்கு நீங்க குடி போற முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணி அந்த வீட்டுக்கு குடிப்போங்க. ஏன்னா இங்க பேய் இருக்கா சாமி இருக்கா அப்படின்றத இன்னும் யார் வந்து கன்ஃபார்மா ப்ரூவ் பண்ணல. எல்லாமே தேரியாவும் பேச்சுவார்த்தையும் தான் போயிட்டு இப்போ வரைக்கும் பேய் இல்லைன்னு நிரூபிக்கப்படல, சாமி இருக்குன்னு நிரூபிக்கப்படல. ஒரு வீடியோக்கள் மூலியமா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க அப்படி இருக்கு இங்க அப்படி இருக்குன்னு. சோ என்னோட கெஸ்ஸிங் படி பாத்தீங்கன்னா பேய் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். சோ பேய் இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? உங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களோட மாதிரி